ஹலோ, பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வேதவசனம் லூக்கா 8:39 இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளையெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளையெல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். Return home and tell how much God has done for you. So the man went away and told all over town how much Jesus had done for him. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஒரு விசை ஒரு மனிதனை சந்திக்கின்றார். அந்த மனிதன் பிசாசு பிடித்தவனாய் பிரேத கல்லறைகளிலே தங்குகிறவனாய், அவனை சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டினாலும் அந்த கட்டை முறித்து கொண்டு ஜனங்களை துன்புறுத்தி தன்னையே துன்புறுத்தி கீறிக்கொண்டு அப்படி பயங்கரமான ஒரு சூழ்நிலையில கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் சந்திக்கிறார். ஆண்டவர் அவனிடம் உன் பேர் என்ன என்று கேட்டபோது அவன் லேகியோன் என்கிறான். அதாவது அவனுக்குள்ள அநேகம் பிசாசுகள் குடியிருந்தபடியினால் அவன் அந்த பேரை சொல்லுகின்றான். அந்த பிசாசுகள் ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்குது. அங்கே தூரத்தில் பன்றிகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் அந்த பன்றி கூட்டத்திற்குள்ளே போகும்படி எங்களுக்கு உத்தரவு கொடும். ஆண்டவர் அனுமதித்தார். அந்த பிசாசுகள் பன்றி கூட்டத்திற்குள்ளே சென்றபடியால் அந்த பன்றி கூட்டம் எல்லாம் மேட்டிலிருந்து கடலுக்குள்ளே போய் மூழ்கி மாண்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மனிதன் பிசாசுகள் அவனை விட்டு நீங்கினபடியால் அவன் விடுதலை அடைந்தான், ஆண்டவருக்கு சாட்சியானான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் பொல்லாத பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனால் அவன் டூப்ளிகேட் சிங்கம் தான், ஒரிஜினல் கிடையாது. யூதா கோத்திரத்து சிங்கம் அவர் தான் ஒரிஜினல். ராஜாதி ராஜா அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஏசப்பாவால் எல்லாமே கூடும். பிசாசுகளும் நடுங்குகின்ற நாமம் நம் இயேசுவின் நாமம். அவனை காலாலை மிதித்தவர் நம் இயேசு கிறிஸ்து. கல்வாரி சிலுவையிலே பிசாசை வென்றவர். அவனுடைய எல்லா கிரியைகளும் ஆண்டவர் ஆல்ரெடி தோற்கடித்து விட்டார். நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். ஏசப்பாவின் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நீங்களும் எந்த வித பிரச்சனைகளில் பிசாசின் போராட்டங்களில் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் ஏசப்பா இன்றைக்கு விடுதலையை கொடுக்கிறார். நீங்கள் விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் இன்றைக்கு விடுதலையை சுதந்திரித்துக் கொள்கிறேன். தைரியமாக டிக்ளேர் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் விடுதலையை தருவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தெய்வ பிள்ளையே, நாம் ஏசப்பாவுடைய செல்ல பிள்ளைகள். நம்மை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் கண்மணியை தொடுகிறார். அவர் நம்மை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். ஸோ தைரியமாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.